நாமெல்லாம் எங்களை போன்றவர்கள் அறிந்திருந்தாலும் இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற மற்றவர்களும் இன்னும் இந்த மாநிலத்தில் இருக்கின்ற கழகத் தோழர்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அருமை சகோதரர் கந்தன் அவர்கள் இந்த புத்தகத்தை வடிவமைத்து அவராகவே முயற்சி செய்து இந்த புத்தகத்தை இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளில் இந்த கல்லூரியை உருவாக்கி அழகு பார்த்த அந்த உழைப்பாளியினுடைய பிறந்த நாளில் இந்த விழா நடைபெறுவது மிகவும் சால பொருத்தமான ஒன்று. குடும்பத்தார் அண்ணன் நேருடைய குடும்பத்தார் யாரும் முயற்சி செய்யவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இந்த விழா ஒரு சிறிய விழாவாக நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் இந்த நூலை அறிவாலயத்தில் வெளியிட்டு அந்த மறுபதிப்பை நம்முடைய மாவட்ட மக்களுக்கு மட்டுமில்லாமல் மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த விழாவினை ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த விழாவில் அமைச்சர்கள்லாம் சிறப்பாக அண்ணனுடைய பெருமையும் அவர் உயர்விற்கு எந்த அளவிற்கு ராமஜெயம் உறுதுணையாக இருந்தார், கழகத் தோழர்களுக்கு இருந்தார் என்பதையெல்லாம் இங்கே நினைவூட்டி பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ராஜா அவர்களே, நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அருமை தம்பி நம்முடைய MRK பன்னீர்செல்வம் அவர்களே, உணவுத்துறையினுடைய அமைச்சர் அருமை சகோதரர் சக்கரவாணி அவர்களே, மற்றும் இந்த விழாவை நிகழ்ச்சியோடு அமர்ந்து அவர் இப்பொழுதும் அதையே நினைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நகர்ப்புற நம்முடைய நீர் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றிய அருமை சகோதரர் நம்முடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்களே, பிள்ளைவர் ரவிச்சந்திரன் அவர்களே, கழகத்திற்காக நீண்ட நெடுங்காலமாக ஒரு 50 ஆண்டு காலம் பணியாற்றி எந்த பொறுப்பையும் எதிர்பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் கவிஞர் கவிதை பித்தன் அவர்களே, நம்முடைய வேடசுந்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்களே, மாமா அவர்களே, மற்றும் இங்கே பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய காடுவெட்டி அவர்களே, வைரமணி மாவட்ட செயலாளர் அவர்களே, மாநகர செயலாளர் அன்பழகன் அவர்களே, மற்றும் அண்ணனுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் உறவினர்களுக்கும் வருகின்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ராமர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய முன்னாள் சட்டப்பேரவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வருகின்றிருக்கின்ற காமராஜ் அவர்களுக்கும் தம்பி நம்முடைய பெரம்பலூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி அருண் அவர்களுக்கும் அருண் நேரு அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய வருகின்றிருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள வருகின்றேன். நான் புத்தகத்தை முழுமையாக படிக்கவில்லை என்றாலும் இப்பொழுது வந்துதான் அந்த புத்தகத்தை பார்த்தேன். பார்த்தவுடனே மிக அருமையாக அந்த புத்தகம் உருவாகி இருக்கிறது. நம்முடைய அருமை சகோதரர் ராஜா அவர்கள், நம்முடைய நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் வாழ்த்துறைகள், அமைச்சருடைய வாழ்த்துறைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார். நாங்கள் 89ஆம் ஆண்டு காலத்திலிருந்து இன்று வரை நண்பர்களாக பழகினாலும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு முத்தாய்ப்பான எனக்கும் இதில் ராமஜெயம் தம்பி ராமஜெயம் எழுதிய அந்த வரிகள் எனக்கு இன்னும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. வாழ்க்கை பயணத்திலே ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்து வாழ வேண்டும். இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நிறைவேறாது.
அதைத்தான் தம்பி ராமஜெயவரம் அவர்கள் ஒரு ஹியூமன் கைண்ட் என்று சொன்னால் மனிதாபிமானத்தோடு எல்லோரையும் மதித்து இந்த குடும்பத்திற்கு மட்டும் அவர் உயர்விற்காக உழைக்கவில்லை, எல்லோருடைய அன்பையும் பெற்றவராக. இங்கே சொன்னார் ராஜா, ஒரு வேலையை சொன்ன உடனே செய்து முடித்தார் என்று. கலைஞர் அவர்கள் கட்டிவா என்ன வெற்றிவா என்றால் கட்டி வந்து விடுவார்கள் கழகத்தோழர்கள். அதே போலதான் அண்ணன் நேருவையும் ஒவ்வொருபடி தாண்டித்தான் தம்பி ராமஜெயம் அவர்கள் மிக சுறுசுறுப்பாக செயலாற்றுவார்கள். என்னுடைய பார்வையில் அவரை நான் பார்த்தது, இங்கே சொன்னார்கள் எவ்வளவோ விமர்சனம் என்று. விமர்சனம் நன்மைகள் அதிகமாக செய்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பொறாமையும் இருக்கும். அதை விமர்சனமாகவும் தனக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தால் விமர்சிப்பார்கள். நல்லதை கூட விமர்சிக்கின்ற காலம் இந்த காலம். அப்படித்தான் அவர் என்ன நன்மை இங்கே இருக்கக்கூடிய திருச்சி மாநகரம் மட்டுமல்ல, இந்த வட்டாரத்தில் அவர் செய்கின்ற நல்ல காரியங்களை கூட விமர்சனங்களாக வருகின்ற பொழுது எல்லாத்தையும், நல்ல வீட்டில் நல்லது நடந்தாலும் அதுக்கு காரணம் ராமஜெயம் தான், கட்சியில் என்ன நல்லது நடந்தாலும் அதுக்கு ராமஜெயம் இல்லை, அதுக்கு அண்ணன் நேரு அல்லது இப்போ நம்ம குடும்பத்தார், அண்ணன் நேரு குடும்பத்தார். ஆனால் நல்லதையும் சரி கெட்டதையும் சரி எது வந்தாலும் பொறுப்பாக தன் தலையில் சுமந்தவர் தான் ராமஜெயம் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுவதில் பெருமை கொள்கிறேன். அண்ணன் தம்பி பாசம் என்பது நான் குறைத்து சொல்ல மாட்டேன். காரணம், ஒரு குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அவருடைய தந்தையோ தாயாரோ நேருவிடத்தில் அவங்க அப்பா சொன்னதை அடிக்கடி சொல்லுவார் எங்கிட்டெல்லாம். ஆனால் நாங்கள் நண்பர்களாக இருந்தமே தவிர அதை நானோ எம்ஆர்கையோ பின்பற்றியதாக, ஏன்னா எம்ஆர்கைக்கு சகோதரர்கள் இல்லை, எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார், எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆக அந்த அளவிற்கு நான் அதை பின்பற்றியிருக்கேன். அதில் நேரு தம்பிகளை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும், குடும்பத்திற்கு அரசியலில் சோதனைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அனைத்தையும் தாங்கி எதிர்கொண்டு அதில் இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றியை மட்டுமல்லாமல் தம்பி ராமஜெயம் அவர் எப்படி சிந்தனையாளர் என்பதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். அவர் பெரிய என்ன சிந்தனையாளர்னா, அவருக்கு எந்த கல்வி மட்டுமல்ல, தொழில்துறையில் இந்த குடும்பத்துக்கு முத அச்சாரமே அவர் தான் போட்டுக்க முடியும், வேறு யாரும் போட்டுக்க முடியாது. அண்ணன் நேரு கூட போட்டுக்க முடியாது. அரசியலில் அண்ணன் நேரு அவர் புள்ளம்பாடியில் சேர்மனாக வந்தார். அதுக்கு முன்னாடி ஒன்றிய செயலாளராக இருந்திருப்பார், கட்சியில் உறுப்பினராக இருந்திருப்பார். தொடர்ச்சியாக படிப்படியாக வந்தார் ஒவ்வொரு கட்டமாக. தம்பி ராமஜெயம் அப்படி வந்திருந்தார்னா இன்னும் ஒரு உயரத்திற்கு போயிருப்பார் அரசியலில். ஆனால் அவர் அரசியலில் போகவில்லை என்றால் ஒரு தொழில்துறையிலே ஆர்வம், கல்வியில் ஆர்வம், விளையாட்டுத்துறையில் ஆர்வம். இந்த கல்லூரி உருவானது அவருடைய சிந்தனையாகத்தான் இருக்கும். நான் கூட இந்த அரங்கத்தை கட்டி திறப்புலா செய்கின்ற பொழுது நான் அமர்ந்தவுடனே இங்கே பார்த்தேன், விளையாட்டுத்துறை இந்த பேஸ்பால் கூடைப்பந்து கிரவுண்டு 2 கிரவுண்டு அமைச்சிருக்காரு. இந்த போர்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இது ஏற்கனவே இது திறப்புலாவிற்கு நான் வந்தேன். இந்த அரங்கம் எதுக்குப்பா கட்டலைன்னு கேட்டார். எதுக்குப்பா அவ்வளோ பெரிய அரங்கம், கல்லூரிக்கு செலவழிக்கிறது சார் தான், எதுக்கு செலவழிக்கணும். ஆனால் இந்த அரங்கத்தை தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதன் யாரும் இப்படி ஒரு அரங்கத்தை உருவாக்கவில்லை என்பதை நான் நினைவு கூற வேண்டும். என்னால் முடிஞ்சது நான் என்ன செஞ்சேன் கல்லூரியில் அப்படின்னா, நான் ஒரு காங்கிரீட் கோர்ட் போட்டேன். எங்கேயுமே காங்கிரீட் கோர்ட்டே மதுரை டிஸ்ட்ரிக்டில் இல்லை. பேஸ்பாலுக்கு இந்த கூடைப்பந்துக்கு நான் ஒரு காங்கிரீட் போட்ட உடனே 71லேருந்து இப்போ வரைக்கும் டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். நடத்தினாலும் மக்கள்கிட்ட எவ்வளவு புகழை எனக்கு சேர்த்து கொடுத்தது என்பது அதை நான் அனுபவித்தவர். அவ்வளவு புகழ் கிடைத்தது. அவர் இன்ன வரைக்கும் இருந்திருந்தால் இதில் எத்தனாயிரம் டோர்னமெண்ட், எத்தனை 100 டோர்னமெண்ட் நடந்திருக்கும், அகில இந்தியா லெவலில் நடந்திருக்கும். அகில இந்தியா லெவலில் ஒரு பெரிய விளையாட்டுத்துறையிலே இங்கே தமிழ்நாட்டிற்கு தலைவராக வந்தார்.
சில காலம்தான் பணியாற்றினார். சில யாரோ சதிகார கூட்டம் அவர் பெரம்பலூரில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார். நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். தெரிந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் நெப்போலியனுக்கு அன்றைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த காரணத்தால் வேற பார்த்துக்கலாம்னு சொன்ன காரணத்தினால கட்சியினுடைய கட்டளைக்கு தலைவணங்கி பணியாற்றினார். ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் தேர்தலிலே பணியாற்றுவது என்பது யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நான் ஸ்ரீரங்கம் தொகுதியிலே அன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக கட்சி தோழர்களை அழைத்து வெற்றி எப்படியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்று அதை தலைவர் கலைஞர் இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அன்றைக்கு கடுமையாக உழைத்தார். அதனால் பல சோதனைகள் வந்தது. அவர் உழைத்தால் இன்றைக்கு தம்பி அருண் நேரு அவர்கள் இன்றைக்கு பெரம்பலூரில் பாராளுமன்ற உறுப்பினர். இதுதான் நியதி, இதுதான் உண்மை. வரலாறு அப்படித்தான் வரும். யார் உழைத்தாலும் அது வீண் போகாது. உழைத்தவர்களுடைய உழைப்பு எந்த காலத்திலேயும் கொள்கையும் லட்சியமும் தோல்வியுற்றதாக நான் கருதவில்லை. தம்பியோட சொன்னார், பெரியவர் அமர்ந்திருக்கிறார் என்று. அப்பொழுது நேர நம்முடைய ராஜா அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், நிச்சயம் இல்லை, நிச்சயம் தொடர்ந்து கடைசி மூச்சு ஒரு மூச்சு இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தினுடைய உயர்விற்காக நானோ அண்ணன் நேருவோ அப்படித்தான் சிந்திப்போமே தவிர வேறு எந்த சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது. என்ன பதவி, இதுக்கு மேல பதவி என்ன கிடைக்கும்? எந்த பதவியும் இதுக்கு மேல கலைஞரும் சரி, தளபதியாரும் சரி, முதலமைச்சரும் சரி, எங்களுக்கு எல்லா வகையிலும் எங்களை உயர்த்தி பார்த்து அழகு பார்த்து எங்களுடைய உயரத்திற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதற்காக அந்த இயக்கத்திற்காக இந்த இயக்கம்தான் எங்களை அடையாளம் காட்டியது தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க. அப்படி நினைக்கின்ற குடும்பம்தான் அண்ணன் நேருடைய குடும்பம். நம்முடைய ராமஜெயம் அவர்கள் அவருடைய எழுத்துக்களிலே அதில் அருமையாக எழுதிக்கிறார். தோல்வி எத்தனை முறை வேணாலும் வரட்டும், ஃபெயிலியர்ஸ் வரும், ஆனால் சக்சஸ் மட்டும் கவுண்ட் கிடையாது. நிரந்தரமானது. தோல்வி இருந்தாலும் அதில் தோண்டு விடாமல் பணியாற்றிட வேண்டும். வெற்றி என்ற இலக்கு நம்மை தேடி வரும் என்று நினைத்தவர் தான் தம்பி ராமஜெயம் அவர்கள். அவர் உழைப்பு, அவர் அரவணைப்பு எல்லாத்துக்கும் அது வராது. யார் தேடி வந்தாலும் அவர்கள் அரவணைப்பது. இங்கே கேவிகே பற்றி கூட சொன்னார் யார், சக்கரவாணி. ஏன்னா அப்போ போய் 2 கோடி என்னமோ சப்சிடி கொடுக்குறான்னு வாங்கிட்டு வந்து விவசாயத்தை மிக அருமையாக விவசாயத்தை உருவாக்கினார்கள். அந்த விவசாயம் என்ன ஆச்சு நான் கேட்குறேன். அந்த விவசாயம் கேவிகே ராஜா அவர்கள் தான் தந்தார்கள். ராஜா மத்தியில் அமைச்சர், கேவிகே அதன் மூலமாக அந்த பண்ணை அமைக்கப்பட்டு சிறப்பாக விவசாயத்தில் அவர் அக்கறை இருந்தது. விவசாயத்தில் அக்கறை இருந்துச்சு, கல்வியில் அக்கறை இருந்துச்சு, அரசியலில் அக்கறை இருந்துச்சு, தொழில்துறையில் அக்கறை இருந்துச்சு. அது மட்டுமல்லாமல் எல்லா துறையிலும் அக்கறை இருந்தது. ஒரு துறையில் மட்டுமல்ல, பன்முகத்தன்மை கொண்டவர். எப்பயுமே நம்ம சொல்லுவோம், நம்ம தலைவரை சொல்லுகின்ற பொழுது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை, மல்டிஃபேஸ்ட், அந்த பன்முகத்தன்மையை கொண்டவர் தான் தம்பி ராமஜெயம். அவருடைய புகழை நான் நிச்சயமாக சொல்கிறேன். இன்னும் சொல்லி நாளைக்கும் சரி இந்த குடும்பம் இன்னும் நல்ல முறையில் தலைத்தோங்கும். அது அவருடைய உழைப்பு, அவருடைய புகழுக்கு நிச்சயமாக மகுடமாக உயரும் என்பதை மட்டும் சொல்லி, இந்த நல்ல ஒரு தருணத்தில் நான் இந்த விழாவிலே நான் பங்கு பெறுகின்ற வாய்ப்பினை பெற்றமைக்கு அண்ணன் நேரு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவருக்கு நான் இன்றைக்கு புகழஞ்சலியை செலுத்தி நீங்கள் அவர் அவருடைய குடும்பமும், ராமஜெயத்தினுடைய குடும்பமும், அண்ணன் நேருடைய குடும்பம், அவருடைய மொத்த குடும்பமும் உயர்ந்து செல்வாக்கோடு என்றென்றும் உயர்ந்து நிற்க வேண்டும். நன்றி, வணக்கம்.